பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பாராக. அவர் உங்கள் ஆத்துமாக்களை காப்பாராக. தேவ தயவும் தேவ ஒத்தாசையும் தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் உங்களை ஆளுகை செய்வதாக. கிருபை நிறைந்த நல்ல தேவன் உங்களிலே வாசமாயிருப்பாராக. உங்கள் எல்லைகளிலே அவர் தம்முடைய பரிசுத்த மெய் தூதர்களை நிறுத்தி காவல் செய்வாராக. எல்லா நன்மைகளையும் பெற்று நீங்கள் வாழ்ந்து செழித்திருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரன் ராஜா பாஸ்டர் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது எவ்வளவு மேலானது. நமக்கு பிரியமாய் வாழ்கிறோம், நம்மை சேர்ந்தவர்களுக்கு பிரியமாய் வாழ்கிறோம், சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி வாழ்கிறோம். சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு தீர்மானம் வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மை போல ஒரு சாதனையாளர் யாரும் இல்லை. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்பது என்ன? தேவ சுவாபம், தெய்வீக சுவாபம், மற்றவர்களை மன்னிக்கிற சுவாபம், எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்துகிற ஒரு சுவாபம், உருவாக்குகிற சிருஷ்டிகர்த்தருடைய சுவாபம், சிருஷ்டிக்கிற சுவாபம், அழிக்கிற சுவாபம் அல்ல. அழிப்பது சாத்தானுடைய வேலை. எல்லாவற்றையும் உருவாக்கி உயிர் கொடுப்பது சர்வ சிருஷ்டிகளுடைய பணி. தெய்வீக தத்துவம். தெய்வீக தத்துவம் என்பது உண்டாக்கும், உருவாக்கும், உயிர் கொடுக்கும். புரியுதா? நாம் என்ன செய்கிறோம்? இந்த உண்டாக்குவது, உருவாக்குவது, உயிர் கொடுப்பது, இதற்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படை இரக்கம் வேணும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கமே இல்லாத மனிதர்கள் வாழ்ந்து யாருக்கு என்ன லாபம்? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்முடைய கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் இரக்கத்திலே நிறைந்தவராக இருக்கிறார். அவர் இறங்கி தம்முடைய ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, தன்னை தெரியாத நேசிக்காத மக்களையும் ஆசீர்வதிக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ நாம் கர்த்தருக்கு பிரியமானது எங்கே வந்து நிற்கிது? இரக்கத்தில் வந்து நிற்கிது. இரக்கம் உள்ளவர்களாக இருப்போம், இரக்கம் பெறுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆசீர்வாதத்தை முழு உலகத்துக்கும் கடத்தி செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.